தன்னந்தனியாக சென்று சதாம் ஹுசேனிடமிருந்து 15 அமெரிக்க பிணை கைதிகளை முகமது அலி பத்திரமாக மீட்டெடுத்து கொண்டு வந்த தினம் இன்று. 1990 மிடில் ஈஸ்ட்ல பதட்டம்ங்கிறது இருந்துச்சு. சதாம் ஹுசேன் தலைமையில் இருந்த ஈராக் குவைத் மேல திடீர்னு படையெடுத்துச்சு. அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா தன்னுடைய படைகளை அனுப்பியிருந்துச்சு. அதனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமா குவைத்தில் இருக்கக்கூடிய பல வெளிநாட்டவர்களை பிணைய கைதிகளாக பிடிச்சாரு சதாம் ஹுசேன். அதுல 15 அமெரிக்கர்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா பதட்டமாச்சு. அமெரிக்க மக்கள் சதாம் ஹுசேன் மேல கட்டும் கோபத்துல இருந்தாங்க. அந்த சமயத்துல பாக்ஸிங் சாம்பியனும் பக்தியுள்ள முஸ்லீமாகவும் இருந்த முகமது அலி நான் போய் அவங்கள மீட்டுட்டு வரேன்னு சொன்னார். அமெரிக்க அரசு அதை தடுத்துச்சு. நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லுச்சு. ஆனா அதையும் மீறி ஈராக்குக்கு பயணமானார் முகமது அலி. 1990 நவம்பர் மாதம் 29 சதாம் ஹுசேனை நேருக்கு நேராக சந்தித்தார் முகமது அலி. சதாம் ஹுசேனின் நியாயமான கோரிக்கைகள் என்னென்னங்கிறதை அமெரிக்க மக்களுக்கு தான் எடுத்துரைப்பேன் என்பதை உறுதிப்படுத்தினார் முகமது அலி. ஒப்பற்ற வீரன் முகமது அலியின் கோரிக்கையை ஏற்று சதாம் ஹுசேன் அனைத்து அமெரிக்க கைதிகளையும் விடுதலை செய்யறதுக்கு சம்மதித்தார். அப்படி 15 அமெரிக்க பிணைய கைதிகளை பத்திரமாக தன்னுடனேயே அழைத்து வந்து டிசம்பர் 2 அமெரிக்காவில் தரையிறங்கினார் முகமது அலி. இந்த சம்பவங்கிறது முகமது அலி எவ்வளவு பெரிய வீரன், எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்கவர் அப்படிங்கிறத உலகிற்கு மறுபடியும் உணர்த்துச்சு. அப்படி முகமது அலி அமெரிக்க மக்களுக்கு இருந்த ஆபத்தை நீக்க தன்னந்தனியாக சென்று அவர்களை பத்திரமாக மீட்டெடுத்த தினம் இன்று.